நல்ல கையை தட்டி உற்சாகமாக கையை தட்டி தொடர்ந்து நம்ம திருவிழ மந்திரி மனோ தங்கராஜர் வந்து கொண்டிருக்கிறார். நல்ல கையை தட்டி வரவேற்போம். நல்ல கையை தட்டி உற்சாகமாக கையை தட்டி அவரோட என்றைக்கும் கிறிஸ்துவ சமுதாயத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்ட மிகுந்த நோக்கம் கொண்ட ஒரு தலைவர். நல்ல கையை தட்டுங்களா, நல்ல கையை தட்டி அவர் மேடையில் வர வரைக்கும் நல்ல கணம் பண்ணுவோம். நம்மளை கணம் பண்ணும்படியாய் வந்திருக்கிற தலைவர்களை நம் கணம் பண்ண நல்ல கையை தட்டி உற்சாகமா நல்லா உண்ண முடியலையே, கணம் பண்ணத முந்திக்கணும்ல. சரி, தொடர்ந்து மந்திரியோடு அம்பத்தூர் தொகுதி எம்எல்ஏ திரு மதிப்பிற்குரிய ஜோசப் சாம்பல் வந்திருக்காங்க. நல்லா கையை தட்டி அவர் நல்ல கையை தட்டி உற்சாகமாக கையை தட்டுங்களேன். பால்வளத்துறை அமைச்சர் கிறிஸ்தவர்களுக்காக கன்னியாகுமரியில் எத்தனை பூட்டப்பட்ட சபைகள் திறந்ததுக்கு அண்ணன் அவர்கள். ஏனென்றால் ஒரு நாள் ஞாபகம் இருக்கிறது, கன்னியாகுமரியில் பயங்கரமான ஒரு பிரச்சனை வரும்போது நான் செக்ரட்டரியேட்டில் அப்போது வேற பொறுப்பில் இருந்தார். உடனடியாக 2 மணி நேரத்தில் அந்த சம்பவத்தை முடித்து கொடுத்தார். கைகளை தட்டி நாம் வரவேற்போம். இந்த ஆல் இண்டியா கிறிஸ்டியன் சர்ச் கவுன்சில் சார்பில் நடைபெறுகின்ற இந்த மிகப்பெரிய இந்த கூடுகையில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய பிஷப் டாக்டர் மோகன்தாஸ் அவர்களே, இந்த ஏஐசிசி அமைப்பில் பல்வேறு பொறுப்புகளை ஏற்றிருக்கக்கூடிய போதகர்களே, ஆயர் பெருமக்களே, இங்கு அருமையான ஒரு சிறப்பு செய்தி சொல்வதற்காக இங்கு வந்திருக்கக்கூடிய என்னுடைய மிகுந்த அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய போதகர் டாக்டர் பால் தினகரன் அவர்களே, என்னோடு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்புக்குரிய தம்பி சட்டமன்ற உறுப்பினர் ஜோசப் அவர்களே, இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் உங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் ஏற்று நடத்துவதற்கு எங்களுடைய அன்பு தலைவரால் அந்த போதகர் நல வாரியத்தின் தலைவராக பொறுப்பில் வைத்திருக்கக்கூடிய என்னுடைய அன்புக்குரிய சகோதரி விஜிலா சத்யானந்த் அவர்களே, மேடையில் வந்திருக்கக்கூடிய போதக பெருமக்களே, இங்கு திரளாய் குழுமி இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தினையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நம்ம வந்தவுடனே நம்ம எல்லாருக்கும் வேண்டி அவர்கள் இங்கே எல்லோரும் ஜெபித்தீர்கள். வேதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது, நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதல் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காகவும் நீங்கள் ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் ஏறடுங்கள் என்று. இன்றைக்கு உண்மையிலேயே நீங்கள் எங்களை போன்ற மக்கள் பிரதிநிதிகளுக்காக, தேசத்தை ஆளுகின்றவர்களுக்காக நீங்கள் ஏறெடுத்திருக்கின்ற விண்ணப்பத்திற்காக, ஜெபத்திற்காக, அது மட்டுமில்லை எங்களை இங்கு அழைத்து சிறப்பித்தமைக்காக என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். பேராயர் அவர்கள் சென்ற ஆண்டும் இந்த நிகழ்விற்கு என்னை அழைத்திருந்தார்கள். நான் வந்து உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை பெற்றிருந்தேன். நம்முடைய கிறிஸ்தவ மார்க்கம் என்பது இந்திய துணைக்கண்டத்தில் எப்போது வந்தது
எப்படி வந்தது, என்ன செய்தது என்ற வரலாறு உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை. அது எல்லோரும் தெரிந்திருக்க வேண்டும். வருகின்ற தலைமுறைக்கு காலம் காலமாக அதை சொல்ல வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கிறது. சுதந்திரத்திற்கு முன்னால் நம்முடைய நாடு பல்வேறு ஜாதிகளாக கூறுபடுத்தப்பட்டு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வேறுபாட்டோடு, ஏழை பணக்காரன் என்ற வேறுபாட்டோடு, ஆண் பெண் என்ற வேறுபாட்டோடு நாம் உண்ணுகின்ற உணவை நாம் முடிவு செய்ய முடியாது, நாம் உடுக்கின்ற உடையை நாம் முடிவு செய்ய முடியாது, நமக்கான கல்வியை நாம் கற்க முடியாது, நமக்கான வேலையை நாம் தெரிவு செய்ய முடியாது என்று எது எடுத்தாலும் முடியாது என்கின்ற நிலை இருந்தது. நான் பிறந்த மண் கன்னியாகுமரி மண். கன்னியாகுமரி மாவட்டத்தில்தான் சமூக நீதிக்கான முதல் போராட்டம் அங்கு 1822 துவங்கியதாக வரலாறு கூறுகிறது. அதை துவங்கியவர் கிறிஸ்தவ பணிக்காக இங்கு வருகை புரிந்திருந்த ரெவரண்ட் மீட் என்கின்ற போதகர். அவர்தான் அந்த போராட்டத்தை முதல் முறையாக முன்னெடுக்கின்றார். அந்த போராட்டம் பெண்கள் இடுப்புக்கு மேல் ஆடை அணியக்கூடாது என்ற சமூக அவலத்தை களைவதற்காக முன்னெடுக்கப்பட்ட போராட்டம். அது குறித்த தரவுகளை நாங்கள் தேடி பார்த்த நேரத்தில் எங்களுடைய மாவட்டத்தில் அது தோள்சீலை போராட்டம் என்றும், கேரள மாநிலத்தில் மலையாளத்தில் மார்பு மறைக்கல் போராட்டம் என்றும், ஆங்கிலத்தில் அப்பர் கிளாத் ராயாட் என்றும் வரலாற்றில் பதிவு பெற்றிருக்கிறது. எப்படிப்பட்ட கொடுமை! இந்த நாட்டில் மக்கள் எப்படி நடத்தப்பட்டிருக்கிறார்கள், எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள், அந்த கொடுமையை எதிர்த்து யார் குரல் கொடுத்தது? அதே போன்றுதான் இந்த சமூகத்தில் இருந்த சதி என்கின்ற பழக்க வழக்கம். ஒரு பெண் தன்னுடைய கணவனை இழந்தால் அவரை எரிக்கக்கூடிய அந்த சிதையிலே அந்த பெண்ணை அவளாக குதித்து தன்னை மாய்த்து கொள்ள வேண்டும், இல்லை என்றால் தூக்கி போடுவார்கள். அதுவும் இல்லை என்றால் காலம்பூராக கைம்பெண்ணாக மறுமணம் செய்ய முடியாதவளாக வாழணும். இந்த கொடுமை எப்படி ஒழிக்கப்பட்டது? அதுவும் அன்றைக்கு கிறிஸ்தவ மிஷனரிகள் துணிச்சலுடன் எதிர்கொண்ட விளைவுதான் லார்ட் வில்லியம் பென்டிக் என்கின்ற ஆட்சியாளர் அன்றைக்கு ஒரு சட்டத்தை கொண்டு இந்தியாவில் அதை தடுத்தார். இதுபோன்றுதான் விதவை மறுமணம் என்பது முற்றிலும் மறுக்கப்பட்ட ஒன்றாக இருந்த நேரத்தில் அன்றைக்கு மதுரைக்கு வந்திருந்த ஒரு ஐரிஷ் நாட்டு நம்முடைய மிஷனரி ஜான் பாப்டைஸ் என்பவர்தான் முதல் முறையாக துணிச்சலாக வெள்ளாளர் சமூகத்தை சார்ந்த ஒரு கைம்பெண்ணிற்கு, விதவைக்கு ஒரு மறுமணத்தை செய்து வைத்திருக்கின்றார். இவற்றுக்கெல்லாம் அவர்கள் சந்தித்த இன்னல்கள், இடர்கள் சாதாரணமானதல்ல, எண்ணி முடியாதவை. நம்முடைய முல்லை பெரியார் அணையை கட்டிய பென்னி குயிக் தொடங்கி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பேச்சிப்பாறை அணையை கட்டிய நம்முடைய மிஞ்சின் அலெக்சாண்டர் உள்ளிட்ட பெரும்பான்மையோர் அன்றைக்கு கிறிஸ்தவ மிஷனரிகளாக இந்தியாவிற்கு வந்து இங்கு சமூக பணியை ஆற்றி மக்களுடைய வாழ்க்கையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துவதற்காக பாடுபட்டவர்கள். இந்த பின்னணி நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அன்றைக்கு சாதியத்திற்கு எதிராக, சமத்துவத்திற்கு நேராக, அதனால் இருந்த மூடப்பழக்கங்களுக்கு ஒழிப்பதற்காக அவர்கள் முன்னெடுத்திருக்கக்கூடிய பல முயற்சிகள், அதில் அவர்கள் சந்தித்த வேதனைகள், தியாகங்கள் எண்ணிலடங்காதவை. எனவே அன்புக்குரிய கிறிஸ்தவ சமூகத்தை சார்ந்த நாம் கிறிஸ்தவன் என்று வந்துவிட்டால் ஒற்றுமையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இது என்னுடைய ஒரு அன்பான தாழ்மையான வேண்டுகோள். ஒரு கிறிஸ்தவன் வந்துட்டானா அடுத்த சாதி கட்டமைப்பெல்லாம் பேசவே கூடாது. அது ஒரு அசிங்கம், அது ஒரு அவமானம்.
அப்படி விபிலியத்தில் எங்கேயும் நமக்கு கற்றுத்தரப்படவில்லை. எனவே அதை நாம் நம்முடைய நாட்டில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சூழலில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இங்கே இருக்கக்கூடிய போதக பெருமக்களுக்கு நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், நீங்கள் அரசியலில் பங்களிக்க வேண்டும் என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நீங்கள் அதை குறித்த விழிப்போடு இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு கருத்து. அது மட்டுமல்ல, சபை மக்களையும் நீங்கள் விழிப்போடு வைத்திருக்க வேண்டும். உலகத்தில் என்ன நடக்கிறது என்பதை நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். நான் 2 தினங்களுக்கு முன்னால் விமானத்தில் பயணம் செய்கின்ற போது என்னுடைய அருகில் அமெரிக்காவில் குடியுரிமை பெற்ற ஒரு போதகர் இருந்து கொண்டிருந்தார். அவர் ஒரு கத்தோலிக்க திருச்சபையை சார்ந்தவர். அவர் பல்வேறு நிகழ்வுகளை என்னிடத்தில் பேசினார். அவர் குறிப்பிட்டார், அங்கு வாழுகின்ற இந்துக்களுடைய எண்ணிக்கை 1%. அவரெல்லாம் இந்தியாவிலிருந்து சென்றவர்கள் தான். ஆனால் எங்கு வேண்டுமானாலும் கோயில் கட்டுவதற்கான உரிமை அவர்களுக்கு இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை மிக குறைவு. நமக்கெல்லாம் தெரியும், அந்த இரட்டை கோபுரம், அந்த இரட்டை கோபுரம் இஸ்லாமிய தீவிரவாதிகளால் நொறுக்கப்பட்ட நேரத்தில் எத்தனையோ மரணங்கள். ஆனால் அதற்கு பின்னால் அதற்கு தொட்ட இடத்தில் ஒரு பெரிய மசூதியை கட்டுவதற்கு அந்த அரசு அனுமதித்திருக்கிறது. ஏனென்றால் அங்கு மத சுதந்திரம் இருக்கிறது, மதசார்பற்ற தன்மை அங்கு கடைபிடிக்கப்படுகிறது. இன்றைக்கு இங்கிருந்து எத்தனையோ இந்து ஆலயங்கள் அங்கு கட்டப்படுகிறது. அது ஒரு பக்கம். இங்கிலாந்தில் என்ன நடந்துன்னு உங்களுக்கு தெரியும். ரிஷி சுனக் என்கின்ற ஒரு மனிதர் அங்கு பிரதமர் பதவியை பிடிக்க முடிந்தது. ஆனால் அவர் அதை கொச்சைப்படுத்திட்டார். அங்கே ஒரு, நான் சொல்ல விரும்பல, யார் யார் காலில் இல்லாமல் விழுந்துட்டார். அது யூரோப்பியன் கல்ச்சருக்கு, சுயமரியாதைக்கு நல்ல உகந்த செயல் அல்ல. அவர் பிரதமரான நேரத்தில் நான் பெருமைப்பட்டேன். இன்றைக்கும் அந்த ஒரு மனப்பான்மை அங்கே இருக்கக்கூடிய ஐரோப்பியர்களுக்கு இருப்பதை பார்த்து நான் மனம் உகந்து மகிழுகின்றேன். ஆனால் பிறகு அவர் செய்த செயல் உண்மையிலேயே என்னை போன்றவர்களை வருத்தப்படுத்தியது. இப்போ அது ஒரு பொறுப்பில் இல்லை. அங்கு 1.7% இந்தியர்கள் இந்து மதத்தை தழுவுகின்றவர்கள் இருக்கிறார்கள். அவர்களும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு தாலி பாதுகாப்பாக தான் இருக்குது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெண்களுடைய தாலியும் பாதுகாப்பாக தான் இருக்குது. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் பார்த்திங்கன்னா இஸ்லாமிய நாடு. அங்கே சுமார் 9% இந்தியர்கள் இந்துக்கள் இருக்கிறார்கள். அவர்களும் பாதுகாப்போடு தான் இருக்கிறார்கள். அங்கும் சில கோயில்கள் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய பெண்களுடைய தாலியும் பாதுகாப்பாக இருக்கிறது. ஆனால் சென்ற தேர்தலில் எப்படிப்பட்ட வெறுப்பு பிரச்சாரங்கள் நம்ம எல்லாம் பார்த்தோம். இந்தியாவில் ஒரு மதசார்பற்ற அரசு அமைந்தால் அந்த அரசு இங்கே இருக்கக்கூடிய பெண்களின் தாலியை பறித்துவிடும், அதற்கு பாதுகாப்பு இருக்காது என்றெல்லாம் பேசுகின்ற, அதை நாம் கேட்கக்கூடிய ஒரு நிலைமை அன்றைக்கு நாடு முழுவதும் இந்த மக்களை அச்சத்தில் உறைய வைத்தது. மணிப்பூரில் நடந்த சம்பவங்கள் உண்மையிலேயே இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மணிப்பூரின் நாடாளுமன்ற உறுப்பினர் கண்ணீரோடு அங்கு பேசிய சம்பவத்தை பார்த்தபோது யாருக்கும், மனசாட்சி உள்ளவர்களுக்கெல்லாம் மனவேதனை வரும். எனவே இந்த சூழல்களை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். எனவே தான் உங்களிடத்தில் கேட்டுக்கொண்டேன், நீங்கள் நிச்சயமாக அரசியல் குறித்த விழிப்போடு இருக்க வேண்டும். சபை மக்களுக்கும் அந்த விழிப்பை நீங்கள் வைத்திருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் வாழுகின்ற நாட்டின் மிகப்பெரிய பலம் நாம் பெற்றிருக்கக்கூடிய அரசமைப்பு சட்டம். அந்த அரசமைப்பு சட்டம் அனைத்து விதமான அடிப்படை உரிமைகளையும் ஜாதி மத பாகுபாடின்றி அனைத்து குடிமகனுக்கும் தந்திருக்கிறது. வேற யாரும் எதையுமே சாதிக்காண்டாம். அந்த அரசமைப்பு சட்டம் நமக்கு தந்திருக்கக்கூடிய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய, போற்றக்கூடிய அரசுகள் இருக்க வேண்டும் என்பதுதான் சிறுபான்மை மக்களுடைய அல்லது பெரும்பான்மை மக்களில் இருக்கக்கூடிய நியாயமான மக்களுடைய ஒரு கருத்தாக இருக்க முடியும். அதை தொடர்ந்து வலியுறுத்த வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கிறது. அரசமைப்பு சட்டத்தின் அசைக்க முடியாத 2 வார்த்தைகள், இது ஒரு மதசார்பற்ற நாடு, இது ஒரு சமத்துவ நாடு என்கின்ற 2 வார்த்தைகள்
இருப்பது வரைதான் இந்த நாட்டின் ஜனநாயகம் பாதுகாக்கப்படும். அதை நாம் உளமாற புரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய அர்த்தம் என்பதில்தான் அனைத்து மக்களுடைய பாதுகாப்பும் அனைத்து மக்களுடைய அமைதியான வாழ்க்கையும் அமைந்திருக்கிறது. எனவே அந்த நிலையில் நாம் எல்லோரும் நிச்சயமாக விழிப்பாக இருக்க வேண்டும் என்ற என்னுடைய கோரிக்கையை வைத்து நான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அவராக இருக்கட்டும், நம்முடைய காலஞ்சென்ற நம்முடைய முதல்வர் எங்களுடைய அன்பு தலைவர் கலைஞராக இருக்கட்டும், சிறுபான்மை மக்களை பிரித்து பார்க்காமல் சமமாக பார்க்கக்கூடிய அவருடைய கோரிக்கைகளை ஏற்கக்கூடிய ஒரு பக்குவத்தை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். அது நமக்கெல்லாம் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்றே நான் கருதுகின்றேன். இந்த முறை பல சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அமைச்சர் பெருமக்களாக நாங்கள் 2 பேர் இருக்கின்றோம். சபாநாயகர் இருக்கின்றார். இப்படிப்பட்ட வாய்ப்புகள் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆனாலும் இங்கு பேசிய நம்முடைய தம்பி பேராயருடைய மகன் வழக்கறிஞருக்கு பேரென தெரியாது, அவர் குறிப்பிட்டது போன்று எல்லோரும் ஒருங்கிணைக்கப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஏனென்றால் ஜனநாயகம் என்பது எண்ணிக்கையின் அடிப்படையில் போய்விட்டது. எண்ணிக்கை தான் முக்கியம். எனவே எண்ணிக்கை என்பது முக்கியமாக இருக்கின்ற காரணத்தினால் நாம் ஒருங்கிணைக்கப்பட வேண்டியது முக்கியம். ஏஐசிசி இவ்வளவு தூரம் ஒருங்கிணைப்பிருப்பதற்கு நான் அவர்களுக்கு மனப்பூர்வமான என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, என்றைக்கும் இந்த அரசு உங்களோடு துணை நிற்கும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.